வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர், லெனின் நகர் பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நிவாரணப் பொருட்கள் மார்டின் பவுண்டேஷன் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு முன்னதாக அண்ணல் B.R. அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நிவாரணப் பொருட்கள் வழங்கிய ரீகன் ஜான்குமார் அவர்களை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள். நிகழ்ச்சியின் பொழுது நிர்வாகிகள் பிரபா, குணாலன், விமல், அனீஸ், ஜீவானந்தம், இனியன், சிவா, வல்சராஜ், ராமன், ரவிக்குமார், ஜெயகரன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாலா, ராஜகுமாரன், பச்சையப்பன், உமேஷ், கிஷோர், ஜெவேன், வினோ பாலன் மற்றும் அப்பகுதியின் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மோசடி லோன் ஆப் மூலம் கடன் வழங்கி பின்னர் கடன் வாங்கியவர்களின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பி மிரட்டி பணம் பறித்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சைபர் கிரைம் போலீசாருக்கு பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பெங்களூர் பலானஹள்ளி பகுதியைச் சேர்ந்த புனித் என்போரை நேற்று முன்தினம் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர்கள் லோன் ஆப் மூலம் கடன் வாங்கியவர்களை ஆபாசமாக சித்தரித்து முரட்டி பெறப்படும் தொகையை வெளிநாட்டிற்கு அனுப்பி கிரிப்டோ கரன்சியாக மாற்றியது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து புனித்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கடந்த 5ஆம் தேதி முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்ற நிலையில் நேற்று முன்தினம் சட்டசபையில் எம்எல்ஏக்கள் மானிய கோரிக்கை விவாதம் இரவு வரை நடைபெற்றது. அப்பொழுது போக்குவரத்து பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமார் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் தனது நண்பரான பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் குமரவேல் என்பவருடன் இரவு 9:30 மணிக்கு தனது பைக்கில் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட சென்ற பொழுது அதிவேகமாக வந்த கார் சப் இன்ஸ்பெக்டர் குமார் ஓட்டி சென்ற பைக் மீது மோதுவது போல் வந்து நின்றதால் சப் இன்ஸ்பெக்டர் குமார் நகர பகுதியில் ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறீர்கள் என கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த காரில் வந்த திருவண்ணாமலையை சேர்ந்த தீபன், முதலியார்பேட்டையை சேர்ந்த சம்ருதன் இருவரும் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் அவரது நண்பர் குமாரவேல் இருவரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து காரில் தப்பி சென்றனர். இதுகுறித்து சப் இன்ஸ்பெக்டர் குமார் கொடுத்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் தீபன், சம்ருதன் ஆகியோர் மீது அரசு ஊழியரை தாக்குதல், அடிதடி என 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் பதிவு செய்து தேடி வருகின்றனர். மேலும் சம்ருதன் தந்தை நட்ராஜ் புதுச்சேரி பாஜக ஓபிசி அணி மாநில நிர்வாகி என்பதால் பாஜக அமைச்சர் ஒருவரின் தொலைட்டால் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்ய தயக்கம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் முதல்வர் NR அவர்களின் வேண்டுதலுக்கிணங்க கோடை வெப்பம் அதிகமாக இருப்பதால் மக்கள் நலன் கருதி மாநில தொண்டரணி தலைவர் வீரா என்கின்ற வீராசாமி அவர்கள் தலைமையில் உப்பளம் தொகுதியின் சார்பாக மாநில தொண்டரணி இணை செயலாளர் அருணாச்சலம் அவர்கள் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைத்து இன்று மோர், வெள்ளரிக்காய், தர்பூசணி, நீரகரம் ஆகியன மக்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மாநில பொதுச் செயலாளர் தேங்காய்திட்டு PS சரவணன், மாநில பொருளாளர் முதலியார்பேட்டை ஜோதி, மாநில செயலாளர் வில்லையனூர் ஆனந்தன், மாநில துணைத் தலைவர் மண்ணாடிப்பட்டு நாஜிம், மாநில இணை செயலாளர் ஊசுடு கோனேரி ராஜு, மாநில செயற்குழு உறுப்பினர் மண்ணாடிப்பட்டு ராகுல் காந்தி, முதலியார்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர் சஞ்சய் காந்தி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் இங்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூதாட்டி ஒருவரை தாக்கி அவர் அணிந்திருந்த நகையை திருடி சென்ற வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கனகலா வெங்கடேஸ்வரலை ஏனாம் போலீசார் கைது செய்து அங்குள்ள சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் நேற்று ஏனாம் சிறை வளாகத்தில் பெயிண்டிங் பணி நடைபெற்று வந்தது. அப்பொழுது விசாரணை கைதியான கனகலா வெங்கடேஸ்வரலு சிறையிலிருந்து தப்பி சென்று விட்டார். இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் ரவிசங்கர் ஏனாம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏனாம் மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் தேடி வந்த நிலையில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா ரயில் நிலையத்தில் ரயில் மூலமாக வட மாநிலத்திற்கு தப்பி செல்ல இருந்த வெங்கடேஸ்வரலுவை வட மாநிலத்திற்கு தப்பி செல்ல இருந்த வெங்கடேஸ்வரலுவை மடக்கி பிடித்து ஏனாம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சிறையில் அடைத்தவுடன் மன அழுத்தம் ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக சிறை வளாகத்தில் உள்ள சமையல் கூடத்தில் பெயிண்டிங் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் அங்கிருந்த ஏணி மற்றும் கயிற்றை பயன்படுத்தி சிறையிலிருந்து தப்பி சென்றதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அவரை ஏனாம் சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி முதல் மாநாடு உருளையன்பேட்டை சரஸ்வதி கலைக்கூடத்தில் இன்று நடைபெற்றது. மாநில குழு நிர்வாகி சங்க தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் மாநில அமைப்பாளர் ரஞ்சித்குமார் முன்னிலை வகித்தார். மாநில குழு நிர்வாகி பார்த்தசாரதி அனைவரையும் வரவேற்று பேசினர். மேலும் இதில் பொதுச் செயலாளர் ராஜா என்கின்ற ஆசீர்வாதம் சிறப்புரையாற்றினர். மேலும் இதில் தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் ஆரோக்கியம், விழுப்புரம் மாவட்ட அமைப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த மாநாட்டில் புதுச்சேரியில் பெருகி வரும் சமூக குற்றங்களை உடனடியாக கட்டுப்படுத்தி பெண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்முறைகளை தடுத்திடவும், சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் சுயதொழிலில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு எளிய முறையில் வங்கிகள் மூலம் கடன் வழங்கும் வசதியை ஏற்படுத்திட வேண்டும். புதுச்சேரி அரசின் தேர்தல் வாக்குறுதிகளான சுதேசி, பாரதி, AFT பஞ்சாலைகளை மேம்படுத்தி நகரப்பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் சுற்றுலாவிற்கு உறுதுணையாக உள்ள சாலையோர வியாபாரிகளை துன்புறுத்தி வரும் நகராட்சி போக்கை தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாடு நடைபெற்றது. இதில் திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். உலக காசநோய் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 24ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே நம்மால் காசநோயை முடிவுக்கு கொண்டு வர முடியும், உறுதி ஏற்போம், செயல்படுத்துவோம், உயிரிழப்புகளை தடுப்போம் என்ற கருப்பொருளை கொண்டு ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் காசநோய் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. நூறடி சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனையிலிருந்து தொடங்கிய வாக்கத்தானை ஜிப்மர் துணை இயக்குநர் மருத்துவர் ரங்கபாஷ்யம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கையில் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி கலந்து கொண்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வரை நடந்து சென்று பொதுமக்களிடையே காசநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் பிறந்தநாளை ஒட்டி இளைஞரணி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் இளைஞரணி தொகுதி தலைவர் பிரேம் தலைமையில் மாரியம்மன் நகர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், இளைஞரணி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் DCP நகர் 3வது குறுக்கு வீதியை சேர்ந்த தம்பதி ராஜேஷ், கமலி. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் ராஜேஷின் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரை கவனித்துக் கொள்ள கமலி மருத்துவமனைக்கு சென்றார். நேற்று முன்தினம் மாலை ராஜேஷும் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வீட்டில் குழந்தைகள் 2 பேர் மட்டும் தனியாக இருந்தனர். அப்பொழுது வீட்டின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்து குடிசை வீடு முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. இதனால் வீட்டிலிருந்த கட்டில், பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது. இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசையை அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் பார்வையிட்டு அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல் பண உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் உதவி வழங்கினார். அருகில் தொகுதி செயலாளர் ராஜா மற்றும் அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, ஜெயக்குமார் மற்றும் அஜித்குமார், முத்துலிங்கம், கணபதி, பரமசிவம், காத்தவராயன் மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.
புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜாராம் ரெட்டியார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் கோவிந்தன், பொருளாளர் எழிலன், செயலாளர் பிரபு, துணை செயலாளர் சிவலிங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் செல்வமணி, நடராஜன், சுப்பிரமணி, மோகன்ராஜ், ராஜசேகர், முத்தரசி, நிர்மலா, பாரதிய மஸ்தூர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார், பாஜக கிளை செயலாளர் மணிகண்டன் மற்றும் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலசங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய கோவில்களில் ஒன்றான வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றது. இப்பணிக்காக மக்கள் பலர் நன்கொடை வழங்கி வருகின்றனர். இதில் அரியங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் துணைவியாரும் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தனது சொந்த நிதியாக 1 லட்சம் ரூபாய் நிதியினை ஆலய திருப்பணிக்கான நன்கொடையாக ஆலய நிர்வாகியிடம் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தார்கள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.